ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே எங்கள் பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனாகிய சத்திய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களோடு கூட பேசி வழிநடத்தும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, வேலையை தகப்பனை பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் கூடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒருபோதும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் அக்கினியும் இரத்தத்தின் அக்கினியும் ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பின் கிருபையின் இரக்கத்தின் தயவின் கருணையின் காரணத்தின் அக்கினியும் உம்முடைய சாரத்தின் சத்துவத்தின் சாயலின் நிறைவினாலும் உம்முடைய தெய்வீக சுவாபத்தினாலும் தெய்வீக தன்மையினாலும் தெய்வீக வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேக வரங்களினாலும் ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய பேரன்பினாலும் உம்முடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் நித்திய ஜீவ ஒளியினாலும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆட்கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. திரியேக தகப்பனே, எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, மூவராய் ஒன்றாயிருக்கிற எங்கள் சர்வ சிருஷ்டிகராகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை, அவர் வருவார், அவர் வெளிப்படுவார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எந்த விதத்தில் வருவாரோ வருவார். சொன்னவர் கர்த்தர், வாக்கு பண்ணினவர் கர்த்தர். இன்றைக்கும் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே அவர் வந்துக்கிட்டு தான் இருக்கிறார், வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். கிருபையுள்ள தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வருவார், அவர் வெளிப்படுவார். அவர் வந்தார் என்று சொன்னால் அங்கே சத்ருவின் கிரியைகள் ஒன்று கூட இருக்காது. சத்ருவின் கிரியைகள் ஒன்று கூட இருக்காது. மனுஷர் படுகிற பாடுகள், நரர் படுகிற பாடுகள் ஒன்றும் அங்கு இருக்காது. சிறையிருப்புகளும் இருக்காது, கட்டுகளும் இருக்காது, நுகத்தடிகளும் இருக்காது, வியாதிகளும் இருக்காது, செய்வனை மந்திர சூன்யங்களும் இருக்காது. சூன்யக்காரனாகிய சாத்தானும் சாத்தானுடைய மனுஷருடைய ஆளுகைகளும் இருக்காது. கர்த்தருடைய ஆளுகை மட்டுமே இருக்கும். கர்த்தருடைய ஆளுகை மட்டுமே இருக்கும். அவர் தருகிற அந்த தெய்வீகமான சமாதானமும் சந்தோஷமும் எல்லா வகையிலும் உள்ள ஆரோக்கியத்தினாலே சுகத்தினாலே நிரப்பி குணமாக்கி தம்முடைய பிள்ளைகளை கண்மணியாய் மீட்டு விடுவித்து காத்து ரட்சித்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். அவர் வருவார், அவர் வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்ட தேவ வார்த்தை. மீகா 7ஆம் அதிகாரம், மீகா 7ஆம் அதிகாரம், பேஜ் 1080. ஆறாம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷருடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். கர்த்தராகிய தேவன் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படிதான் அவர் நீதியாகிய தேவன் அவர்தான். நம்முடைய நீதியாய் இருப்பவர் அவர்தான். அவர் வருவார், அவர் நீதியை விளங்க பண்ணுவார். பட்ட பகலின் வெளிச்சத்தைப் போல
சங்கீதம் 37:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீதியை பட்ட பகலின் வெளிச்சத்தை போல ஆக்குவார் கர்த்தர். ஆமென். மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. பாருங்க, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். இது ஒரு வேத வார்த்தை நிறைவேறிற்று. கர்த்தருடைய வார்த்தை பெத்லகேமிலே, தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், உலக மீட்பர், இம்மானுவேலர் பிறந்தார். அதை நம்ம கொண்டாடினோம், கர்த்தருடைய நாமத்தினால கொண்டாடினோம். ஆனால் இஸ்ரவேலராகிய கர்த்தருக்குள்ளே கர்த்தர் பிறக்கிற காரியங்கள், கர்த்தர் வருகிற காரியங்களை குறித்து ஒரு பக்கம் அதில் இருக்கத்தான் சத்தியம் இருக்கத்தான் செய்து. அப்போ கர்த்தர் உன்னிடத்தில் புறப்பட்டு வருவார். உன்னிடத்திற்கு புறப்பட்டு வருவார்னா அவருடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் புறப்பட்டு வரும். கர்த்தர் வரணும் என்று சொன்னாலே சத்ருவை அழிக்கதான், சத்ருவின் கிரியைகளை அழிக்கவும் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கவும் தான். விடுவிக்கவும் நன்மை செய்யவும், தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யவும், சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் தம்முடைய நாமத்தினுடைய மகிமையான காரியங்களை செய்து முடிக்கவும் கர்த்தர் வருவேன் என்று சொன்னவர் வருவார். இந்த நம்பிக்கை தான் மனுஷனை உயிரோட வைக்குது. இந்த தேவ வார்த்தையின் மேலே, ஜீவனுள்ள வார்த்தையின் மேலே மனிதன் நம்பிக்கை வைக்க போய் தான் அதில் ஜீவன் உண்டாகிறது. அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்குது. அதன் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. மனிதனை அவனை சோர்விலிருந்தும் அவன் பலவீனத்தில் இருந்தும் அவன் பயப்படுகிற பயத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வருது கர்த்தருடைய வார்த்தை. மனுஷர் கைவிடுவது நிச்சயம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனிதன் என்று வருகிறவன் கைவிடுகிறவள், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கைவிட்டு விடுகிறவர்கள், மறந்து விடுகிறவர்கள், நினையாமல் போகிறவர்கள். ஆனால் தேவனோ மனுஷனை போல் இல்லாதபடி தேவன் தம்முடைய பிள்ளைகளை மறவாதவரும், நினைவிலே எப்பொழுதும் வைத்திருக்கிறவரும், நினைவு கூறுகிறவரும், கைவிடாதவரும், விட்டு விலகாதவருமாய் இருக்கிறவர். அவர் ஒருத்தர் தான் உண்மை உள்ளவர். உண்மையில்லாத மனிதனிடத்திலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நன்றியை மறந்து போகிற மனிதனுக்கு தேவன் நன்றியை மறந்த மனிதனுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார் வருவேன் என்று. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். யோவான் 14 நான் உங்களிடத்தில் வருவேன் என்று. அவர் குறித்த நாளிலே அவர் வருவதை யாரும் தடை செய்ய முடியாது. தடை செய்யவும் முடியாது. அவர் இனி வரப்போவதில்லை என்று அவரவரே சொல்லி கொண்டாலும் அவர்களுக்கும் கர்த்தர் வருவார். ஆமென். இவர்களுக்கு வரப்போவதில்லை என்று சொன்னாலும் அவர் வரப்போகிறத அவரே தடுக்க மாட்டார். அவரை தடுத்துக்க மாட்டார். அவரே அவருக்கு தடை செஞ்சுக்க மாட்டார். ஏன்னா சொன்னவர் உண்மை உள்ளவர். ஓசியாவின் புஸ்தகம் 6 1, 2, 3. ஓசியா 6 1-3. ஓசியா 1053. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார்.
மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆமாம், முன்மாறி வந்தாயிடுச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். கல்வாரி சிலுவை பரியந்தமும் சிலுவையில் தன்னை கொடுத்து நம் இரத்தத்தை சிந்தி நம்ம மன்னித்து சாத்தானிலிருந்தும் பிசாசுகளிலிருந்தும் நம் பாவ சாபங்களிலிருந்தும் மரணத்திலிருந்தும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் மரண தண்டனையிலிருந்தும் நம்மளை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் ரட்சித்தார். முன்மாறி வந்தாயிடுச்சு. வரப்போகிறது பின்மாறி. வரப்போகிறது பின்மாறி. பின்மாரியை போல நம்மிடத்தில் வருவார். அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் வருவார். அவர் சொல்லியிருக்கிறாரு, வருவார். ஆமென். என்னவா வருவார்? பின்மாறி மழையை போல வருவார். திரளான ஜனங்களை ரட்சிக்கும்படி, திரளான ஜனங்களை ரட்சிக்கும்படி, தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கும்படி எல்லா பூமியின் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லா தேசங்களிலும் மகா பெரிய ஒரு ரட்சணத்தை ஜனங்கள் காணும்படி தம்முடைய சொந்த ஜனமாகிய யூத ஜனங்களையும் ரட்சிக்கவும் கர்த்தர் பின்மாறி மழையை பெய்ய பண்ணுவார். ஆவியானவராகிய அந்த மழை ஊற்றப்படும். மிகப்பெரிய ஒரு எழுப்புதலின் தீ பற்றி எரியும். எழுப்புதலின் தீ பற்றி எரியும். கர்த்தர் அதை பெய்ய பண்ணுவார். மழை என்று சொல்லும் பொழுது மழைக்கு அப்படி ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான மழை இல்லை. உண்மையான மழை அது கிடையாது. ஆவியானவர் மழை போல ஆவியை ஊற்றுவார். அக்கினியை ஊற்றுவார். பிசாசின் கட்டைகளிலிருந்து, அதனால தான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்ப தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடித்திருக்கிற பொக்கிஷங்களே உனக்கு கொடுப்பேன்னா இருளிலே மறைந்திருக்கிற சத்துரு பிடிச்சு வச்சிருக்கிற ஆத்துமாக்களை விடுவிக்கிறது. அவைகளிலிருந்து வெளியே கொண்டு வருது. ஆத்துமாவை காட்டிலும் விலையேற பெற்ற ஐஸ்வர்யம் பொக்கிஷம் பூமியில் எதுவுமே நம்முடைய ஆத்துமாவுக்கு ஈடாக வேறு எதுவுமே கிடையாது. அப்போ பின்மாறி மழையை நம்மிடத்தில் மழையாய் வருவார். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, அவர் வருவார். இந்த வேத வசனத்தில் இருக்குது நமக்கு. அவர் நம்மை பீறினார், நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், நம் காயங்களை கட்டுவார். 2 இருக்கு. சிலுவையில் அதை செய்து முடித்தார். எப்பொழுதும் கர்த்தர் நம்மை நம் கீழ்ப்படியாமையினால் பீறினார், குணமாக்குகிறார். கர்த்தர் காயங்களை கட்டுகிறார். பின்மாறி மழையை பெய்ய பண்ணுவார். பின்மாறி மழையை பெய்ய அவர் சொன்ன ஆசீர்வாதத்தை அருளி செய்வார். அவர் சொன்ன நன்மையை தருவார். அவர் பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். பின்மாறி மழையை பெய்ய பண்ணுவார். ஏசாயாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஐந்தாம் வசனம். கர்த்தர் வருகிறார். அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் வருகிறார். இது இன்னொரு நோக்கத்துக்கு வரார். இன்னொரு காரியத்தை நிறைவேற்ற கர்த்தர் வரார். அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே அவராலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் அவர் வந்தும் போயிட்டு தான் இருக்கிறார். நமக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அவரை நம்பியிருக்கிற அவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் அவர் வருவது நிச்சயம். அவருடைய பிள்ளைங்க அவரோடு கூட இருப்பார்களானால் அவர் வருவது நிச்சயம். அவர் வரும் நாளையும் வேலையும் அவர் தான் அறிவார். வேற யாரும் அறிய முடியாது. அறிய முற்பட்டாலும் அது நமக்கு தெரியாது. அது நமக்கு அறியப்பட முடியாது. அது அவர் ஒருத்தருக்கு தான். யாருக்கு தான் அது? கர்த்தர் தான்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். நாலாம் வசனத்திலிருந்து, பேஜ் 160, 160. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பாருங்க, அன்றியும் அவர் அவர்களுடைய கூடி வந்திருக்குன்னா கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போகிற நேரம், வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுற நேரம். அப்போ சொல்கிறாரு, அவர்கள் கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே என்று சொல்கிறாரு. எந்த கிழமை, எந்த தேதி, அதெல்லாம் சொல்லலை. சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று. அப்போ அது ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஆவியானவரால் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஆவியானவரை பிதாவினிடத்தில் கேட்டு ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ரெடி பண்ணி அந்த நாளையும் அந்த தேதியும் நேரத்தையும் குறித்து வச்சிட்டாரு. குறித்து வச்சதுனால்தான் சொல்கிறார், சில நாட்களுக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அது மழை, ஆவியானவருடைய அக்கினி மழை. இப்போ நம்ம ஒரு ஜக்கெடுத்து தண்ணியில் ஊற்றுறதுக்கும் தலையில் ஊற்றுறதுக்கும் அல்லது ஷவரில் குளிக்கிறதுக்கும் இயற்கையாக மழையில் நனையிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜோன்னு பெய்கிற மழையில் சிலர்லாம் மழை பெஞ்சால் ஓடி போய் மொட்டை மாடியில் போய் நனைவாங்க. நனையக்கூடாதுன்னு ஓடுறவங்க இருப்பாங்க, நனைஞ்சிடக்கூடாதுன்னு. நனையணுமேன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பள்ளிக்கூடத்துலேருந்து வர பிள்ளைங்க ஜாலியாக இருக்கும். நல்லா நான் என்னம்மா பண்ணுவேன், நான் அங்கேருந்து வரத்துக்குள்ளே அப்படி தொப்பை கிடையாது, ஆனால் வேணுக்குன்னே நனைஞ்சு தான் வருவாங்க. ஏன்னா அது அவ்வளோ சந்தோஷம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து வேலையை காட்டும். அந்த சந்தோஷம் அந்த நேரம் மட்டும்தான். ஆனால் ஆவியானவரில் வருகிற சந்தோஷம் நித்தியமாக நிலைத்திருக்கிற சந்தோஷம். இதில் ஜுரம் வராது, எதுவும் வராது, சளி பிடிக்காது, மூக்கு சிந்துற வேலை இல்லை, நெஞ்சு சளி வராது, தலை ஆவி பிடிக்க வேண்டியது வராது இல்லையா? நம்மக்கிட்ட இருக்கிற ஆவியெல்லாம் போயிடும். அவர் வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஆவி போயிடும். அதனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. 6-7. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பாருங்க, அவருக்கு மட்டும்தான் தெரியும். பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் கிறிஸ்து வர்றது, கிறிஸ்தேசு வர்றது. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், வந்து விடுவிக்க வருவார் என்று சொல்லுங்கள் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது.
அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், அன்பு கூறாமல் போனால், சுவிசேஷத்தில் ஒரு இடத்துல ஏசப்பா சொல்லுவார், ஒரு இடத்துல ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க, மூத்தவன் இளையவன். சொல்கிறாரு, மூத்தவங்கிட்ட சொல்கிறாரு, ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நான் செய்கிறேன்ப்பா, நான் செய்கிறேன், நான் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இளையவனுக்கும் சொல்கிறாரு, இளையவனுக்கும் சொல்கிறாரு. ஆனால் மூத்தவன் செய்கிறான், அதை மூத்தவன் அதை செய்கிறான். சரி, கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டு அப்புறம் யோசித்து பார்த்துட்டு தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு சரி போகிறேன்னு சொன்னவன் சரி அது தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்றான். இன்னொருத்தன் கீழ்ப்படியலை, கட்டாயம் நான் போகிறேன்ப்பா செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யலை. கட்டாயம் நான் உங்கள் சமூகத்துக்கு வரேன்ப்பா அப்படின்ட்டு நான் இப்போ வர முடியலப்பா, இப்போ நான் அது கூட சொல்கிறதில்ல, சொன்னால் உங்களுக்கு புரியுன்றதுனால அப்படி சொல்கிறோம். அது சொல்கிறதில்ல, வரம்பா வரம்பா அட வரம்பா. முதல்ல என்னது? வரம்பா. அப்புறம் என்னது? கட்டாயம் வரம்பா. நமக்குள்ள எண்ணங்களும் தோற்றங்களும் நினைவுகளும் வார்த்தைகளும் வர்றதுக்கு முன்னாடியே அதை பார்த்துக்கிட்டு இருப்பார் அவர். நமக்கு யாருக்காவது இருக்குது அது? நமக்குள்ள நினைவுகளும் எண்ணங்களும் தோற்றங்களும் உண்டாகிறதுக்கு முன்னாடி அதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்னா அவர் தான் தேவன், நாம இல்லை. கட்டாயம் 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 கட்டாயம். யாரையுமே கர்த்தர் கட்டாயமாக என் மேலே அன்பு கூறுன்னு சொல்லவே இல்லை. அவர்தான் நம்ம மேலே அளவற்ற அன்பு கூறுறாரு. ஆனால் நம்ம பார்வைக்கு அப்படி இன்னும் தெரியல. போகிற சூழ்நிலைகள் அப்படி இருக்குது, நம்மளுடைய சூழ்நிலைகளும் கொடுமைகளும் அப்படி இருக்குது. ஆனால் உண்மையிலே அவர் ஒருத்தர் தான் அன்பு கூறுறவர். அவரிடத்துல அன்பு கூறுறேன் அன்பு கூறுறேன் அன்பு கூறுறேன்னு அன்பு கூறாதவங்களுக்கு தான் அன்பு கூறுறார். அன்பு கூறுறவங்களுக்கும் அன்பு கூறுறார். பாட்டு கூட இருக்குல்ல, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயினா என்ன அர்த்தம்? இன்னும் எதுவுமே நடக்கலைன்னு அர்த்தம். அன்பு கூறுவேன் இன்னும் கொட்டுகிறீர், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுறேன், அதுவா? இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதுதான் அந்த இது, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமே இல்லை, இன்னும் ஆர்வமாய் முழு மனசோட தேடுறதில்லை. ஆனால் முழு முழு மனதோடு தான் அந்த பாடுறோம் நம்ம அந்த பாட்டை, இல்லையா? கையை தட்டி பாடுறோம். நான் அவருக்கு தானே தெரியும் நம்ம முழு இருதயத்தோடு தேடுறோமா, ரொம்ப ஆர்வமாக தேடுறோமா, வேறு வழி இல்லைன்னு தேடுறோமா, அவரை தவிர வேறு தேவன் வேறு இல்லை, இருந்தால் ஒரே ஓட்டமாக வேறு தேவன் இருந்தால் ஓடிடலாம். அவர் ஒருத்தர் தான் தேவன், அவரை விட்டால் வழி இல்லை. அவர் தான் மனுக்குலத்துக்கு வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். கண்டிப்பாக 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 கர்த்தரில் அன்பு கூர்ந்துடலாம். கர்த்தரில் அன்பு கூர்ந்தா எனக்கு நல்லது. அன்பு கூறாமல் போனால் கர்த்தருக்கு நஷ்டம். யாருக்கு நஷ்டம்? அவரவருக்கு தான் நஷ்டம்.
கர்த்தரிலே அன்பு கூறாமல் போனால் நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தான் நஷ்டம். தேவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நான் இனிமேல் நான் பரிசுத்தமாக இருக்க மாட்டேன் அப்படின்னா எனக்கு தான் நஷ்டம். நான் இனி உண்மையாக இருக்க மாட்டேன் அப்படின்னா எனக்கு தான் நஷ்டம். இனி நான் உங்களை தேட மாட்டேன், உங்களை கும்பிட மாட்டேன், உங்களை வணங்க மாட்டேன், உங்களை நமஸ்கரிக்க மாட்டேன், உங்களை பணிந்து கொள்ள மாட்டேன், உங்கள் பேரை சொல்ல மாட்டேன். இன்னும் யாருக்கு தான் நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஞானம் அவரிடத்துல தான் இருக்குது. அவர்கிட்டேருந்து பிச்சையாக போடுறது தான் நமக்கு கிடைக்கிற ஞானம். அவருக்கே நம்ம என்ன சொல்கிறோம்? உங்களை எப்போ துதிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், உங்களை எப்போ பாடணும்னு எங்களுக்கு தெரியும், உங்கள் வசனத்தை எப்போ வாசிக்கணும்னு எனக்கு தெரியும், எப்போ எனக்கு லூக்கா 10:19 சொல்லணும்னு எனக்கு தெரியும், எப்போ உங்கள் பேரை பிரஸ்தாபப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும். அப்படின்னா நானும் யார்? இன்னொரு சாத்தான். நானும் என்னது? அவனுக்கு எப்படி கோபம் வரும்? நான் இருக்கிறது நான் ஒரு சாத்தானா, எனக்கு போட்டியா இன்னொரு சாத்தானா? சாத்தானுக்கு குட்டிங்களா வேணா இருங்க அப்படிம்பான். ஆனால் நீங்களும் என்ன போல சாத்தானா இருங்கன்னு விடுவானா அவன்? அது நல்லதா? அது நல்லதா? அதனால எவைகளிலே அன்பு கூறுகிறார்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். அன்பு கூறுகிறேன் என்று சொல்லலாம், ஆனால் எவைகளிலே நாம் அன்பு கூறுகிறோம் என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும். அதனால எந்த வேஷமும் அவர்கிட்ட எடுபடாது. ஆஹா, நீங்கள் என்னென்ன ட்ராமாலெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் ஆகி வந்திருந்தாலும் அவர் ட்ராமாவில் போய் அவர் ட்ராமாவில் எடுபடாது. அவர்கிட்ட ட்ராமாவே கிடையாது. ட்ராமாவே கிடையாது அவர்கிட்ட. அங்கே எல்லாம் நடிக்கிறவங்கெல்லாம் யாரும் கிடையாது. நடிக்க முடியாது. அதனால்தான் சொல்றார், ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் வராரு 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 வராருன்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு அர்த்தங்களை கொண்டது, ஒவ்வொரு அர்த்தங்களை கொண்டது, ஒவ்வொரு அர்த்தங்களை கொண்டது. அப்போ இன்னொரு இடத்துல சொல்லப்படுது எரேமியாவில், எரேமியா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து. 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வர பண்ணுவேன். அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சமீபித்து வர பண்ணுவேன். அவர் வருவார். அவர் சமீபித்து வருவார். நீங்கள் எங்கேருந்தான் வாசித்தீங்களோ வேறு பகுதியிலேருந்து எங்கேருந்தான் வாசிக்கிறீங்களோ தெரியல. வருவார். அவர் வருவார்னா வருவார். அவ்வளோதான், அவ்வளோதான். நமக்கு அதுக்கு மேலே தெரியாது. வருவார்னா வருவார். அவரிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வருவார். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு வருவார். அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வருவார். ஏமாத்திட்டு போக மாட்டார். ஏமாத்திட்டு போக மாட்டார். ஏமாற்ற மாட்டார். ஏமாத்திட்டு போக மாட்டார். ஒருபோதும் கைவிடவே மாட்டார். விட்டு விலகவும் மாட்டார். விட்டு விலகவும் மாட்டார். இது வரைக்கும் நிறைய ட்ராமாவே பார்த்துக்கிட்டு வர்றதுனால எங்கே திரும்பினாலும் ட்ராமாவாக தான் இருக்குது. ஆனாலும் கூட கர்த்தர்கிட்ட அது இல்லை. அதுக்காக ஸ்தோத்திரம். நம்மிடத்திலும் அது இல்லாமல் இருப்பதாக, நம் ஒவ்வொருவரிடத்திலும் அது இல்லாமல் இருப்பதாக. நாம்
எவைகளிலே அன்பு கூறுகிறோம், எதை சார்ந்து அன்பு கூறுகிறோம், எதை எதிர்பார்த்து அன்பு கூறுகிறோம் என்கிற அந்த அன்பு கூறுதல் நிலைக்காது. கிறிஸ்துவிலே அன்பு கூறுவது தான் நிலைக்கும். கிறிஸ்துவிலே அன்பு கூறுவது தான் நிலைக்கும். கிறிஸ்து நம்மில் அன்பு கூறுகிற அந்த அன்பு தான் நிலையான அன்பு. இந்த அன்புக்குள்ளே இருக்கிறவர்களுக்குத்தான், கிறிஸ்துவின் அன்பாகிய கல்வாரி அன்புக்குள்ளே இருக்கிறவர்களுக்குத்தான் வருவார். அவர்களுக்குத்தான் வருவார். ரோமர் 9:9. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் என்று சொன்னார். சாராளுக்கு வந்துட்டார். சாராளுக்கு வந்துட்டார். காலதாமதம் ஆகும்போது, காலதாமதங்கள் ஆகும்போது ரெண்டு விதமான காரியங்கள் நடக்குது அவங்க வாழ்க்கையில். நிறைய காரியம், இல்லை ரெண்டு பேசலாம். ரெண்டு. ஒன்று, பஞ்சகாலம் வரும்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை 75வது வயதில் அழைத்த போது, சாராளையும் ஆபிரகாமை அழைத்த போது, ஆபிரகாமுக்கு 75 வயது, சாராளுக்கு 65 வயசு. 65 வயது. இந்த காலகட்டத்துக்கு கட்ட எங்கே போகணும்? கட்ட போக வேண்டிய இடம் வேற. அந்த நேரத்திலேயா கர்த்தர் அழைப்பார்? அந்த வயசுலேயே அழைப்பார். அவர் அந்த வயதில் தான் அழைத்தார். அது அவருடைய தெரிந்து கொள்ளுதல். அவர் அழைத்திருக்கிறார். அவரை அழைத்து அவருக்கு வாக்குத்தத்தங்கள் அநேகவற்றை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருந்தார். அதற்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு பின்பற்றி அவர் தன் சொந்த தேசம், சொந்த இன, ஜனம், வனம், வீடு, வாசல்களை எல்லாம் விட்டுட்டு தேசாந்தரியா, மனைவி, பிள்ளைகள், மனைவி, தனக்கு உண்டானவை யாவையும் சம்பாதித்த வேலைக்காரர்கள், வேலைக்காரிகளோடு போகிறார். வருஷங்கள் கிடக்குது. வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளை வரல, இன்னும் பிறக்கலை. இன்னும் போது கொடிய பஞ்சம் ஒன்றும் வருது. பஞ்சம் வருது. அவர்கள் கடந்து செல்கிற அந்த தேசத்தில், பகுதியில் கடுமையான பஞ்சங்கள் வருகிறது. அப்போ கடுமையான பஞ்சங்கள் வரும்போது அவரால் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. அவரால் தாக்கு பிடிக்க, நம்ம போல அல்ல, அவர் நம்மை காட்டிலும் மிக சிறந்த முறையில் கர்த்தரை விசுவாசிக்கிறவர். பின்னால் அவர் விசுவாசிகளின் தகப்பனாக உயர்த்தப்பட்டார், எண்ணப்பட்டார். அவர்தான் விசுவாசத்துக்கு முதல் இது. அவர்தான். அவராலே நிலை நிற்க முடியல. கர்த்தரிடத்தில் கேட்டு செய்கிறவர், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவர், கர்த்தரிடத்தில் கேட்க முடியாத ஒரு சூழலில் நெருக்கப்படுறார். மிருகங்கள் செத்து போது, வேலைக்காரர்கள் இந்த பஞ்சத்தில், வெயில் கொடுமையில், மழை இல்லாத கொடுமையில் இறந்துடுறாங்க. இப்படி பல சேதாரங்கள் நிறைய வந்துருச்சு அவருக்கு. வந்ததுனால இனி நம்ம பிழைக்கணும்னா தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகணும். நல்ல மிருக ஜீவனங்களுக்கு தண்ணி, உணவு கிடைக்கிற இடத்துக்கு போகணும். மனுஷர் சாப்பிடுகிறது, பிழைக்கிறதுக்கும் ஒரு இடம் வேணும், கொஞ்ச காலத்துக்கு. அப்போ பக்கத்தில் இருக்கிற எகிப்து தேசத்துக்கு போயிடலாம். அங்கே போனால் நம்ம கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம், இந்த அழிவிலிருந்து, இந்த மோசத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் என்று சொல்லி தான் அவர் கடந்து போகிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாமலே அவர் மிகப்பெரிய ஒரு விளைவுக்குள்ளே போகிறாரு. இதே மோசமானது, ஆனால் அதை விட மோசமான ஒரு விளைவுக்குள்ளே, ஒரு ஆபத்துக்குள்ளே அவர் கடந்து போகிறாருன்னு தெரியாமலே போயிடுறாரு உள்ள அந்த தேசம். அதுவோ பாவமும் விபச்சாரமும் வேசித்தனமும் நிறைந்த ஒரு தேசம். அப்போ இவரை பார்த்து, இவர் மனைவியை பார்த்து ஆகா, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு அருமையாக இருக்குது, இது ராஜாவுக்கு சொல்லுவோம், ராஜாவுக்கு இப்படி ஒரு பொண்ணு இல்லையேன்னு. அப்போது அந்த கணக்கின்படி பார்த்தா சாராளுக்கு 72 வயசு இருக்கும். அந்த டைம் கணக்கு பண்ணால் 70-72 வயது இருக்கும் சாராளுக்கு.
72 வயதில் அவங்க கல்யாணம் ஆகாதவங்க மாதிரி தெரியுறாங்க. இப்போ நமக்கு 30 வயசில் 60 வயசு மாதிரி தெரியுது. 30 வயசு 40 வயசு வரத்துக்குள்ளே 60-65 வயசு ஆன மாதிரி தெரியுது. தெரியுதுங்களா? ஆயிடுது. அவங்க கத்தரால் 72 வயதுலேயும் அவங்க திருமணமாகாத ஆள் போல் தெரிகிறாங்க. அப்போ ராஜா வந்து பார்வோன்னு அவளை ஆட்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்காரனை அண்ணன் நினைக்கிறாங்க. வீட்டுக்காரரை, சாராளுடைய வீட்டுக்காரராகி ஆபிரகாம அண்ணன்னு சொல்லி வச்சிருக்கிறனால அண்ணன் நினைக்கிறாங்க. ராஜா அவளை கல்யாணம் பண்ணி மச்சான் ஆக்கிடலான்னு நினைக்கிறார் இவரை. இது எவ்வளோ பெரிய கொடுமை! இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிலாம் நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கலை. அவர் எதிர்பாராது இதெல்லாம் நடக்குது. ஆபிரகாம் வாழ்க்கையில் நடக்குது. அவர் எடுத்த தவறான முடிவு, தவறான ஒரு வழி பாதையில் போனதில் என்னுடைய விளைவு எல்லாரும் சிக்கிறாங்க. அதில் குறிப்பாக அவருடைய கடவுள் கொடுத்த விலையேற பெற்ற ஐஸ்வர்யம் அவர் மனைவி சாராள், அவள் அங்கே மாட்டிக்கிறா. இப்போ தப்பித்து கொள்ள வழி இல்லை, காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் கத்தரை நோக்கி அலறாரு. ஆனால் சாத்தானுடைய தந்திரங்கள் பாருங்கள். பார்வோன் அவளை கை வச்சு தீட்டுப்படுத்தியிருந்தால், தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறதே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்கிற பிள்ளையின் மூலம்தான் ராஜாக்கள் தோன்றுவார்கள், பிரபுக்கள் தோன்றுவார்கள், ஜனங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், உனக்குள்ளே உன் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா அதில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், உலக ரட்சகர் வரப்போகிறார். இவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாம் அது உள்ளே இருக்குது. ஆனால் சாத்தான் அதை கெடுத்து போடவும் அழித்து போடவும் ஆபிரகாமையே பயன்படுத்துகிறான். அந்த சூழ்நிலையை வைத்து பயன்படுத்துகிறான். ஆனால் ஆபிரகாம் அதுக்கு மனதார உடன்படலை, தெரியாது. ஆனால் பாருங்க, அவ்வளோ பெரிய ஆபத்து உள்ளே வருது அண்ணே. ஆனால் கர்த்தர் அதுலேருந்து சாராளை காப்பாற்றுறார். சாராளை அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறணும். ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்க நீ குதிகால எனக்கு அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் இந்த வழி சந்ததியிலெல்லாம் கிறிஸ்து பிறந்து சாத்தானை நசுக்கி நம்ம எல்லாரையும் மன்னித்து கழுவி அவர் ரத்தத்தில் கழுவி நம்ம மரண தண்டனையிலேருந்து, ஆக்கினை தீர்ப்பிலேருந்தும், சாபத்திலிருந்தும், தரித்திரத்திலிருந்தும், நித்திய மரணத்திலிருந்தும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு. அப்போ சாத்தான் அந்த தந்திரத்தை அங்கே கையாளுறான், தீட்டுப்படுத்தினா. கத்தர் இவன் மூலமாக சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இதில் வருவார் அப்படின்னும் போது அங்கே சாராளை தீட்டுப்படுத்திடணும்னு. ஆனால் கத்தர் அதுக்கு ஒப்பு கொடுக்காம காப்பாற்றிடுறார். கத்தர் காப்பாற்றி கொண்டு வந்துடுறாரு. கத்தர் கொண்டு வந்துட்டார், அங்கேருந்து கத்தர் கொண்டாரு. ஆனால் அங்கே சாத்தான் இன்னொரு வேலையை என்ன பண்ணுறான், சாராளுக்கு அந்த ராஜா நிறைய உச்சிதமான நிறைய பொருட்கள் அது இதெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் வேலைக்காரியும் கொடுக்குறான். அதில் ஆகார் வந்துடுறா. அதில் ஆகார் என்ற ஒருத்தி எகிப்து தேசத்தக்காரி, சாத்தானுடைய ஏஜென்ட்டு அதுக்குள்ளே வந்துடுது. அது சாராளுக்கு வேலைக்காரியாக வந்து பிறகாலே ஒரு நாள்னா ஒரு காலகட்டங்கள் வரும்போது இன்னும் காலதாமதம் ஆகுது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற மாதிரியே தெரியலையே, நாம் தான் இனி முடிவெடுக்கணும், நாம் தான் இனி முயற்சி எடுக்கணும், நாம் தான் அதுக்கு நம்ம தீர்வை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தப்பிக்கிறதுக்கு நம்ம தான் தீர்வு காணணும்னு ஒரு முடிவை எடுத்து ஆபிரகாமிட்ட சொல்லி, நம்மக்கிட்ட இருக்கிற அங்கே வேலைக்காரங்க நிறைய இருக்காங்க. அது யார்? எகிப்து தேசத்தாலாகிய, எகிப்து பாவம் சாத்தான். அப்போ நீ அடிமை பெண்ணோட சேரும், அதனாலே என் வீடு கட்டப்படும். என் வீடு எப்படி? வேலைக்காரிக்கு பிறக்கிற குழந்தை அவளுக்கு இது வந்துருமா, சுதந்திரமா? அவளுக்கு அதுக்கு உண்மையான அம்மாவா ஆயிடுவாள? வருமா? அது எந்த விதத்தில் பரிசுத்தம் கிடையாது இல்லையா? அப்போ இதை தேவனிடத்தில் கேட்கணும்ல அவர் ஆபிரகாமே. இப்படி சாராள் சொல்கிறா, என்ன ஆண்டவரே இது? சாராள் மூலியம் தானே நீங்கள் சொன்னீங்க. இவ்வளோ என்ன சொல்கிறா? வேறு வழியை சொல்கிறா, வேறு மாற்று திட்டத்தை சொல்கிறா, வேறு மாற்று வழியை சொல்கிறா. ஆண்டவரே, இது நீர் சொன்னபடி தான், அந்த வழியில் தான் செய்வீர். வேறு வழியாக இருந்தால் அது எங்கள் ஆபிரகாமிட்ட தான் சொல்லுவார். ஆனால் வேறு வழி இருந்தால் சொல்லியிருக்க மாட்டாரா?
பரிசுத்தருக்கு பரிசுத்த வழியை தவிர வேறு வழி கிடையாது. வேறு வழியெல்லாம் சாத்தான்து. பரிசுத்த வழி மட்டும்தான் தேவனுடையது. அப்போ தவறான ஒரு அணுகுமுறை அங்கே வந்துருச்சு. தவறான முடிவு எடுக்கிறது. அப்போது தேவனிடத்தில் கேட்கலை. அங்கேயும் என்ன செய்யலை அவர்? ஆபிரகாமு கேட்கலை, எசைஞ்சிடுறாரு. என்னது? எசைஞ்சிடுறாரு, பாவம் செஞ்சிடுறாரு. அப்போது அந்த பாவத்தினுடைய விளைவு தான் ஒரு பிள்ளை பிறக்குது. இன்னைக்கு வரைக்கும் தலைவலி. இன்னைக்கு வரைக்கும் தலைவலி. அதை ஒழிக்கவே முடியல. உலகம் மொத்தமாக அழியும் போது தான் அது அழியும். அது வரைக்கும் அந்த தலைவலி போகாது. என்ன தலைவலி? அதனுடைய ஜென்ரேஷன் தான் உலகம் முழுசும் நிரம்பி இருக்குது. உலகம் முழுசும் நிரம்பி இருக்குது. அப்போது அதில் தப்பிக்கலான்னு பார்த்தாங்க. அது வேறு விதமான ஒரு இதை கொண்டு வந்துருச்சு. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த நாள், வாக்கு பண்ணி வச்சிருந்த குறித்த நாள் வந்தது. சாராள் பிள்ளை, ஆபிரகாமுக்கு பிள்ளை பெற்றாள். பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம். வேற எங்கேயோ போயிடாதீங்க, அங்கேயே தான் இருக்குது. அதே இடத்துல தான் இருக்குது. வேற எங்கேயோ இருக்குது 8ஆம் அதிகாரம். இருபத்தி 23ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம். அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானம், அவர் இப்படி நடத்தி கொண்டு போற வழி பாதையின் தீர்மானம். அது இன்னொருத்தருக்கு சொல்ல மாட்டார். நான் இப்படி நடத்துகிறேன், இப்படி கொண்டு போகிறேன், உனக்கு சொல்கிறேன், நீ அதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு எந்த மனுஷனும் பத்திரமா வச்சுக்க மாட்டான். மனுஷன் நம்பிக்கைக்குரியவனே கிடையாது. என்னையும் சேர்த்தா நம்பிக்கைக்குரியவனே கிடையாது, என்றைக்குமே கிடையாது. அப்போ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். தீர்மானம் எழுதியிருக்கிறார். நம்ம ஒன்று எழுதுவோம், சரியாக எழுதலைன்னு பேப்பரை கீச்சி சுருட்டி போட்டுருவோம் இல்லையா? அவர் எழுதும்போது பிழையே இருக்காது. கீழ்ச்சி போட்டு சுருட்டி போடுற பழக்கமே இருக்காது. ஏன்னா அங்கே மிஸ்டேக்கே வராது. யார்கிட்டத்துலேருந்து? கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறவங்களும் மிஸ்டேக் பண்ணலாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தவறாக விளங்கி கொண்டு மிஸ்டேக் பண்ணலாம். இந்த ரெண்டு மிஸ்டேக்கும் நடக்கும். ரெண்டுத்துக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. புரியுதுங்களா? இது ரெண்டுத்துலேயும் டேமேஜ் ஆயிரும். கர்த்தர் டேமேஜ் பண்ணுறவர் கிடையாது. கர்த்தர் வார்த்தை சொல்கிறவங்களும் டேமேஜ் பண்ணிடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்களும் சரியாக கேட்காம, சரியாக விளங்காமல், புரிதல் இல்லாமல் அவங்களும் டேமேஜ் ஆயிடுவாங்க. ஆக டேமேஜ் மனுஷனுக்கு தான் டேமேஜ். குருட்டாட்டமான நம்பிக்கையும் டேமேஜ். பின் விளைவுகள் என்ன, பின்னாடி காரியங்கள் என்ன என்பதை யோசிக்காமல் அப்படியே போகிறதும் படு டேமேஜ். எல்லாமே டேமேஜ்.
ஆனால் கர்த்தராகிய தேவனோ டேமேஜில் இருந்து என்ன பண்ணுறாரு? மனுஷனை தூக்கி எடுக்கிறாரு. மனுஷனை அறிந்து செய்கிற டேமேஜ், அறியாமையில் நடக்கிற டேமேஜ், எல்லா டேமேஜில் இருந்து என்ன செய்கிறாரு? தூக்கி எடுக்கிறாரு, தூக்கி எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார். அப்போ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. ஒரு செகண்டுக்குள்ளே ஒரு 10 நம்பரை எழுதுங்க, 1 to 10. ஒரு செகண்டுக்குள்ளே, ஒரே ஒரு செகண்டுக்குள்ளே 1 to 10 யார் பிழை இல்லாமல் தப்பு இல்லாமல் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் ஃபஸ்ட் ப்ரைஸ் தராருன்னா என்ன பண்ணுவோம்? என்ன ப்ரைஸுன்னு சொல்லலை, ஃபஸ்ட் ப்ரைஸ் தரேன்றாரு. அவர் ப்ரைஸ் தராருன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும்? அப்போனா எப்படி எழுதுவோம்? அந்த நேரமாக தான் பேனா எழுதாது. நல்லா எழுதிட்டு இருந்த பேனா என்ன செய்யாது? எழுதாது, எழுதாது. கட 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 கடன்னு 1 to 10 எழுதுறதுக்குள்ளே அதில் ஒரு நம்பரை விட்டுட்ருப்போம், ஒரு 2 நம்பரை விட்டுட்ருப்போம், 2 நம்பரை விட்டுட்ருப்போம். அல்லது 10 கிட்ட நெருங்கிறதுக்குள்ளே ஒரு செகண்ட் போயிட்டுருக்கோம், ஒரு செகண்டு போயிட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம். அடாடா, இவ்வளோ ஈஸியாக கொடுத்துமே என்ன செய்யிட்டோம்? கேட்டது பரவசம், பதற்றம், நடுக்கம், அதில் எல்லாமே ஃபஸ்ட் ப்ரைஸ் போயிடுச்சு. கடைசியில் எந்த ப்ரைஸுமே இல்லாமல் போயிடுச்சு, எந்த ப்ரைஸும் இல்லாமல் போயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு. பரீட்சை வைக்காமலே பரிசு போயிடுது நிறைய பேருக்கு. பரீட்சை வைக்காமலேயே பரிசு தந்தால் கூட பரிசு வாங்கிறதுக்கு ஆள் தயாராக இல்லை, தயாராக இல்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்குத்தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று அன்பு கூறாமல் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் என்னன்னு, நான் சொன்னபடி தான் நடக்குது, நான் சொன்னபடி தான் நிறைவேறுகிறது, இன்றளவும் நான் சொன்னது தான் நடக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு கணம் நிதானிச்சோம்னா பொட்டுன்னு போயிடும், பீஸ் பீஸாக போயிடும். அதை யோசித்தோம், ஆமாம் அதன்படித்தானே இருக்குதுன்னு யோசித்தோம்னா பீஸ் பீஸாக போயிடும். அதற்கு இடம் கூடாமல் இருக்கிறதுனால தப்பிக்கிறோம், தப்பிக்கிறோம். அன்றைக்கு சொன்னது அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடக்குது என்று சொல்லும்போது அதுதான் உண்மையான வார்த்தை, அதுதான் உண்மையான வார்த்தை, அதுதான் உண்மையான இது என்று நினைக்க தோணும். ஆனால் அது உண்மை அல்ல, அது பொய்யின் வார்த்தை, வஞ்சகனுடைய வார்த்தை, வஞ்சிக்கிற வார்த்தை. ஆனால் நடக்கிறத பார்த்தா அதுதான் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது ஒரிஜினல் அல்ல. தேவன் சொன்னது தான் ஒரிஜினல், தேவன் சொன்னது தான் ஒரிஜினல். சொல்கிறவங்க ஒரிஜினலே இல்லையோ, தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் ஒரிஜினல். தேவன் இதில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள் உண்மையானதும் சத்தியமானது, உண்மையானது சத்தியமானது. இதையே நம்புவோம், இதையே நம்புவோம். இது ஒன்று தான் நமக்கு நம்பிக்கைக்குரியது. அப்போ அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து அறிந்து என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறத நம்ம எடுத்துக்கொள்ளணும். பிறரை சார்ந்து வாழ்கிற பழக்கங்கள் அடியோடு செத்து போகணும், அடியோட செத்து போகணும், செத்து போகணும். அப்போ 32ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் சிலருக்காகல, நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், பிதாவாகிய தேவன் சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது, கொடுக்காம இருப்பது எப்படி? அருளாதிருப்பதுன்னா கொடுக்காம இருப்பது எப்படி, இருக்காம இருப்பது எப்படி என்று சொல்லி மார்க் 10ஆம் அதிகாரம் 10
43ஆம் வசனத்திலிருந்து. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் என்ன நடக்குது? இயேசு வருகிறார். ஒரு இடத்துக்கு யார் வரா? அவர் வருவார், அவர் வெளிப்படுவார். அப்போ இங்கே ஒரு மகன் ஒருத்தன் இருக்கிறார். இங்கே ஒருத்தர் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற பர்த்தமலேயுன்னு ஒரு மகன் இருக்கிறார். அவர் இயேசுவை குறித்து, தகப்பனை குறித்து கேள்விப்பட்டவராய் இருக்கிறார். ஆனால் அவர் வாழ்க்கையிலே வருவார், அவர் இருக்கும் பகுதியிலே வருவார், அவர் வாழ்க்கையிலே வருவார், அவருக்கு வெளிப்படுவார்னு அவர் நினைக்கல. அவர் நினைக்காத நேரத்தில் ஒரு காரியம் அவர் கேள்விப்படுறாரு. இயேசு அவ்வழியாய் வராருன்னு. இயேசு அவ்வழியாய் வராரு என்று சொல்லி அந்த ஊருக்கு வராருன்னா, அந்த ஊருக்கு அவரை வரவேற்கிறவங்க நிறைய பேர் வரவேற்கிறாங்க. ஏசப்பாவை வரவேற்கிறவங்க அநேக ஜனங்கள் அவரை வரவேற்கிறாங்க. இன்முகத்தோடு அவரை வரவேற்கிறாங்க, மனதார வரவேற்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இந்த பர்த்திமேலேவி கேள்விப்பட்டபடி எதிர்பார்த்தபடி கிடையாது. கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் பர்த்திமேலேவி எதிர்பார்க்கிறது கர்த்தரிடத்திலிருந்து தனக்கு ஒரு பெரிய காரியம் ஒன்று நடக்கணும். தனக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கணும். அது ஏசப்பா மட்டும்தான் செய்ய முடியும். அதற்கான நேரமும் வேலையும் நம்ம நினையாத நேரத்தில் இப்போ வந்திருக்குது. எல்லாருடைய எதிர்பார்ப்பை காட்டிலும் பர்த்திமேலேவுடைய கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அப்போ அவர் எதிர்பாராத போது இயேசு வருகிறார். இயேசு அவர் வாழ்க்கையில் வருகிறார். 46ஆம் வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவனை போல பிச்சை எடுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கல்ல. அவனை போல பிச்சை எடுக்கிறவங்க குருடன், அவர் பிறவிலேருந்தே குருடனாக இருக்கிறார். அவரை போல பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வரிசையாக உட்காந்துருப்பாங்க. வரிசையாக உட்காந்துருப்பாங்க. ஒரு தட்டோ ஒரு ஏதோ ஒன்று வச்சுருந்து அதில் பாத்திரமோ ஏதோ வச்சுருப்பாங்க. அதில் காசு போடுவாங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பழைய காலம். இப்போ அதே தட்டில் நம்மளை ஒரே போடுவான். காசை போட்டால் நம்மளை ஒரு போடுவான். கை நீட்டும் போது படால்னு ஒரு போடுவான். நோட்டை போடியான்னா காயினை போடுறேன்னு பொலிர்னு போடுவான் நம்மளை. உனக்கு நான் காயின் தர்றேன்னு, உனக்கு நான் காயின் தரேன்னு சொல்கிற காலம் இந்த காலம். அப்போ வரிசையாக இருக்கிறோம். அவங்க எல்லோரும் இயேசுவை குறித்து இப்போ வர்றாருன்னு கேள்விப்பட்டு அவங்க எல்லோரும் ஏசப்பாவை நோக்கி ஓடலாம்ல. எனக்கு தேவை ஏசப்பா தான். எனக்கு தேவையான ஒன்று தூக்கம்தான். எனக்கு தேவையான ஒன்று தூக்கம்தான், நிம்மதியான தூக்கம்தான். இல்லை, எனக்கு தேவையானது என் ஏசப்பா தான் என்று அவன் அறிந்து கொண்டதனால இயேசு வருகிறார் என்பதை விட்டுறக்கூடாது. இயேசு என் வாழ்வில் வர்றதை நான் விட்டுறக்கூடாது. இயேசு என் வாழ்வில் வர்றதை விட்டுறக்கூடாது. ஏசாயா 55ஆம் அதிகாரம்.
55ஆம் அதிகாரம் 6-7. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பார்த்தீங்களா? இப்போ அவர் எந்த வார்த்தையின்படி செஞ்சார்? எந்த வார்த்தையின்படி? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபித்து இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த வார்த்தையின்படியே தான் பர்த்திமேயு கர்த்தர் வந்துட்டாருங்கன்னு தெரிஞ்சு கூப்பிடுறார். 7ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ரோமர் 8:32 வாஸ்தவம். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே கொடுத்த பிறகு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இந்த 2 வேத வசனத்தின்படி, இதில் இருக்கிற வாசித்த 2 பகுதி 2 வசனமும் இந்த ரோமர் 8:32 படி பாருங்க, அங்கே சம்பவிக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரில் சம்பவிக்கிறது. அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். 47ஆம் வசனம். மார்க் 10ஆம் அதிகாரம், பேஜ் 64. மார்க் 10ஆம் அதிகாரம். இது ஒரு இதுக்காக இந்த பக்கம் வாசிக்கப்பட்டது. வசனம் 10ஆம் அதிகாரம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அடுத்தது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் இயேசுவுக்காக காத்திருக்கிறான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாய் தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் பயன்படுத்திக்கிட்டான். அப்போ அவன் கூப்பிடுறான், ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறான். எல்லாரும் சத்தம் போடுறாங்க. இப்போ குருடனாக இருக்கிறவனுக்கு எப்படி தெரியும்? ஏற்ற தெரு வழியாக வராரா, குறுக்கு வழி தெருவில் வராரா, எந்த தெரு வழியாக வராருன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? வராருன்னு தெரியுது. இப்போ எந்த இடத்துல நிற்கிறாரு அதெல்லாம் தெரியும் அவனுக்கு. அவனுக்கு தான் கண்ணு தெரியாத. பிறவிலேருந்து என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. அவன் எப்படி கணிக்க முடியும்? அந்த சத்தங்களை வச்சு தான், பேசுகிற சத்தங்கள் அதெல்லாம் வச்சு தான் அவன் கொஞ்சம் கணிக்க முடியும். இதெல்லாம் கணிக்க முடியாது. ரெண்டாவது, அவன் எந்திரிச்சு ஓடி வரணும்னா நிலத்தடு மாதிரி விழுந்துடலாம்ல. கண்ணு தெரிகிற நம்மளே என்ன செய்கிறோம்? முட்டிக்கிறோம்ல, இல்லையா? நம்ம என்ன செய்கிறோம்? முட்டிக்கிறோம். கண்டிப்பாக என்ன செய்கிறோம்? முட்டிக்கிறோம். அப்போ நீங்கள் பாருங்கள், கண்ணு தெரியாத அவர் எப்படி இருந்திருப்பார்? தடாலும் தடிக்க விழுந்திருக்கலாம், யார் மேலேயாவது போய் விழுந்திருக்கலாம், எங்கேயாவது செவுத்தில் போய் முட்டியிருக்கலாம், இல்லையா? வழி இல்லாத பக்கமாக போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் அதட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேலே இயேசுவை கூப்பிடாத. நீ இவ்வளோ கூப்பிட்டு அவர் உனக்கு செவியே கொடுக்கல, உன்னை திரும்பி கூட பார்க்கல, உன்னை என்னன்னு கூட அவர் செட்டையே பண்ணல. உன்னை என்ன பண்ணலை? செட்டையே பண்ணல. உன்னை அவர் கேர் பண்ணவே இல்லை, உன்னை ஒரு பொருட்டாவே எண்ணலை. எதுக்கு கூப்பிட்டுன்னு கத்துற? கத்தினே இருக்கிற, கத்திக்கிட்டே இருக்கிற. இதோட நிறுத்திரு. இதோட ஏசப்பாவை கூப்பிட்றத என்ன செய்திரு? நிறுத்திரு. இதோட ஏசப்பாவை கும்பிட்றத நிறுத்திரு. இதோட நீ சர்ச்சுக்கு வர்றத நிறுத்திரு. இதோட நிறுத்திரு. நீ நேரத்தோடு வந்து என்ன பிரயோஜனம்? நேரத்தோடு வந்து என்ன பிரயோஜனம்? தேவனுக்காக நீ வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? நேரத்தோடு வராத. உனக்கு நிறைய ரீசன் இருக்குது அது சொல்கிறதுக்கு. அது ஏசாமி ஏற்றுக்குவார். நீ எப்போ வேணால் வரலாம். அப்படியே குறைச்சி கொண்டு வந்துடலாம். குறைச்சி என்ன பண்ணிடலாம்? உள்ளான மனுஷன்லேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ சரீர பிரகாரம் தானே வெளியே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக அதான் அதட்டுறது. என்ன செய்கிறது? அதட்டுறது.
இந்த அதட்டுறதுன்ற வார்த்தைக்கு நிறைய பதங்கள் இருக்குது. வார்த்தைக்கு நம்ம போனால் போயினே இருக்கோம், டைம் ஆயிடுச்சு, போயிட்டே இருக்கோம். ஆதியாகம், இதில் மார்க்கில் கை வச்சுக்கிங்க, அது வேற, அப்புறம் தேடுவீங்க, மார்க்கில் கை வச்சுக்கிங்க. ஆதியாகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனம், பேஜ் 10. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தபிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. துரத்தினான், என்னது? பலி செலுத்திட்டு உட்கார்ந்துருக்கிறார். பலி செலுத்தி, அது எல்லாமே பலி செலுத்தி, அங்கே எல்லாமே பறவைகள், காட்டுப்புறாக்கள், புறா குஞ்சுகள், வெள்ளாட்டுக்கடா, ஆட்டுக்கடா, 3 வயது ஆட்டுக்குட்டா, ஆட்டுக்கடா, இதெல்லாம் பலி எல்லாத்தையும் பலி செலுத்துறதுக்கு உட்காந்துருக்கிறார். எல்லாமே ரத்தம் இதோடு இருக்குது எல்லாமே. அப்படி இருக்கும்போது அந்த ரத்த வாடகை மிருகங்கள் வரும்ல, அதுவும் வனாந்தரமான ஒரு இடம், ஒதுங்கான ஒரு இடம், ஒரு தனிமையான ஒரு இடம்னா கண்டிப்பாக வரும்ல. இதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயே நரி இருந்திருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? கண்டிப்பாக மிருகங்கள் இருந்திருக்கும். யானை இல்லாட்டி கூட, சிங்கம் புலி இல்லாட்டி கூட, வேறு மிருகங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக இருந்திருக்கும். இல்லாமல்லாம் இருக்கவே இருக்காது. இதோ நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போங்க, இன்னும் கொஞ்சம் இன்டீரியரில் உள்ளே போங்க, நரி கண்டிப்பாக இருக்கும். நரி என்ன இருக்கும்? காட்டு முயல், நரி, காட்டு பன்னி, முள்ளம்பன்றி, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். நகரத்தில் இருக்குது, முள்ளம்பன்றி இருக்குது, காட்டு பன்னி இருக்குது, எல்லாமே நம்ம தான். கத்தரில் இல்லைன்னா காட்டு பண்ணிலாம் நம்ம தான். காட்டு பண்ணி, முள்ளம்பன்றிலாம் நம்ம தான். இப்போ வீட்டில் போய் ஆளை போய் முட்டினா நம்ம என்னது? காட்டு பண்ணி தான், முள்ளம்பன்றி தான். வேறு என்ன? நம்ம திடீர்னு மனுஷனாக இருந்துட்டு முள்ளம்பன்றியாக மாறுறது நம்ம தான். முள்ளம்பன்றியாக தான் இருக்கும் பொதுவாக காட்டு மிருகங்களில். மனுஷ மிருகங்களில் மட்டும்தான் காட்டு பண்ணியாகவும் மாறும், முள்ளம்பன்றியாக மாறும், திருப்பி மனுஷியாக மாறும், திருப்பி காட்டு பண்ணியாகவும் மாறும், திருப்பி முள்ளம்பன்றியாக மாறும். முள்ளம்பன்றியாக மாறுறது மனுஷன்தான். காட்டு மிருகங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ துரத்தினான் என்று அப்போ அவன் துரத்துற நம்ம கூட தான். இப்போ கரண்ட்டு போச்சு, பேப்பர் எடுத்து என்ன செய்கிறோம்? கரண்ட்டு போச்சுன்னா என்னங்க பண்ணுறோம்? வேக்க ஆரம்பிச்சா ஒரு அட்டை, விசிறி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாருமா விசிறி வச்சுருப்பாங்க? அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் ஒரு அட்டை, ஒரு பேப்பரு வச்சு என்ன பண்ணுவாங்க? விசிறுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு கையை வச்சு விசிறிட்டு, கையே எனக்கு விசிறின்னு அதில் நல்லா காற்று வரும், நல்ல வேகமாக காற்று வரும், நல்லா வரும், காற்று வரும். அப்போ அந்த விசிற கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுறோம்? அடுத்த கைக்கு மாற்றுவோம். அடுத்தல யாராவது இந்த நீ கொஞ்சம் விசிறி, நீ கொஞ்சம் நேரம் நீ எனக்கு விசிறு. அவங்க நினைப்பாங்க, எனக்கு எவன்டா விசிறுறதுன்னு, நீ உனக்கு விசிற சொல்கிற, எனக்கு யார் விசிறுதுன்னு விசிறுன்னு. ஆனால் கை வலிக்குது. கொஞ்ச நேரத்தில் என்னது? கை வலிக்குது. கை வலிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலலாம் வேக்க ஆரம்பிக்குது பழையபடி. திரும்ப விசிறோம், திரும்ப வேக்குது. இப்படி தான் இருக்குது இல்லையா? அப்போ இவர் அவ்வளோ பெரிய மிருகங்கள் இவ்வளோ தூரம் அவர் எல்லாமே பலி செலுத்தி உட்காந்துருக்கிறாரு, எதிர்க்கிறாரு. இருட்டு வேறு, சாயங்காலம் வேறு ஆகுது, அவ்வளோ நேரம் எடுக்குது. ரொம்ப நேரம் மணிக்கணக்காக விசிறாரு. இதுக்கு மேலே கத்தர் வருவாரா? வர சொல்லிவிட்டு, இதெல்லாம் செய்ய சொல்லிவிட்டு, கடைசியில் வரேன்னு சொல்லிவிட்டு, செய்ய சொல்லிவிட்டு, இப்படி அம்போன்னு விடுவாரா? அம்போன்னு விட்டுட்டாரே. என்ன ஆபிரகாம் கிடக்கிறார், அங்கே காற்று கிடக்கிறார். அங்கே பயமும் திகிலும் வந்துட்டு, இதுக்கு மேலே வருவாரான்னு. இதுக்கு மேலே துஷ்ட மிருகங்கள்லாம் வந்துடுமே.
அது ஆபிரகாம் மேலெல்லாம் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விசிறாரு. அவர் அதுக்கு மேலே அவரால் முடியல. இந்த பறவைகள் என்று சொன்னாலே சாத்தானுங்க. இந்த பறவைகள் வந்தது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே சாத்தானுடைய மனுஷருடைய கிரியைகளும் கட்டவிழ்ப்புகளும். அது எவ்வளோ தான் துரத்துவார். அவர் தோர்த்துறாரு. அதுக்கு மேலே அவரால் முடியல. அதுக்கு மேலே முடியலை. அவ்வளோ டயர்டாயிடுறாரு. அவ்வளோதான் டயர்டு. அவ்வளோ டயர்டாக ஆகாதவர். அந்த வயதிலையும் அவர் டயர்ட் ஆகாதவர். ஆனால் டயர்டாயிடுறாரு. பலவீனமாயிருது. சோர்வு வந்துடுது. பயம் வந்துடுது. திகில் வந்துடுது. எல்லாமே அவரை மூடிடுது. எல்லாமே அவரை போட்டு மூடுது. மூடின பிறகு வராரு. அவரை என்னன்னு சொல்லுவோம்? வர்றாரு. அப்போதான் வர்றாரு. வந்து கூட என்ன சொல்கிறாரு? உனக்கு அடுத்த மாதம் 6ஆம் மாதத்தில் சாரா பிள்ளை பாப்பா நான் சொல்கிறாரு. இல்லை, உன் சந்ததி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி. ஐயோ ஆண்டவரே, நிறைய பேர் சொல்கிறாங்களே, எனக்கு ஏங்க இதெல்லாம் அவ்வளோ ஆச்சரியப்பாது. இது சொன்னார், இது வரைக்கும் கொடுத்தாரே போதும், ஒரே ஓட்டமாக ஓடிடுறேன். எதுக்குங்க நிறைய லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு வானாங்க. இந்த எங்கே கொஞ்சம் ஒரு கடையை கட்டிட்டானா அதோடு என் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன். அங்கே ஒரு வீடு கட்டிட்டேன்னா செட்டில் ஆகிடுவேன். இங்கே மேலே ஒன்று கட்டிட்டேன்னா நிம்மதியாக இருப்பேன். எங்கேருந்து நிம்மதியாக இருப்பேன்? அதெல்லாம் இருக்க முடியாது. அதெல்லாம் நிம்மதியாக இதை கட்டினா அதுக்கு மேலே இன்னொன்று கட்டினானா நிம்மதியாக இருப்பேன். ஒன்று கட்டினா நிம்மதியாக இருப்பான்னு சொல்லுவான். அது கட்டினவனா இன்னொன்று கட்டினா நிம்மதியாக இருப்போன்னுவான். அதை ஆப்போசிட்டில் இருக்கவங்கன்னு சொன்னாங்க, இது போயிடுச்சுன்னா நிம்மதியாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க. இது போயிடுச்சுன்னா நிம்மதியாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க. புரியலன்னா அப்படியே இருந்துக்கணும். அதுதான் காலை வேளையில் நல்லது. இது கிடச்சிட்டா நல்லது, அது ஆயிடுச்சுன்னா நல்லது, இது பிறந்துடுச்சுன்னா நல்லது, இதுக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டான்னா நிம்மதியாக இருக்கும்னு. எப்படி இருக்க முடியா? குழந்தை பிறந்துச்சிட்டா நிம்மதியாகிடுவாங்களா எல்லாரும்? குழந்தை பிறந்தது பிறந்துச்சு அப்பா, அவ்வளோதான். அதுக்காக அங்கே நிம்மதி அப்படியே நிறைஞ்சிருக்குமாங்க? நிறைஞ்சிருக்கவே இருக்காது. அப்பா வயிற்று வலிக்குது, நல்லாயிடுச்சு, அப்பா நிம்மதியாக போச்சு. ஆனால் நெஞ்சு வலிக்குதே, நெஞ்சு வலி நிம்மதியாச்சு. தலை வலிக்குதே, கண்ணு வலிக்குதே, காது முன்ன மாதிரி கேட்க மாட்டேங்குதே, மாட்டேங்குதேன்னு சொல்கிறாங்கள நிறைய பேர். பக்கத்தில் இருக்குது கேட்கலன்பாங்க. அங்கே ஒரு 100 அடி தள்ளி அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேது போய் பாரு அப்படிம்பாங்க. அங்கே ஒரு சத்தம் கேது போய் பாரு. இப்போ அவங்க நினைப்பாங்க, இந்த பொம்பளை இப்போ தான் சொல்லிச்சு, காது கேட்கல. அது எவனோ ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ளே நவுட்டுற மாதிரி தெரியுதுமா, பெருச்சாலியாக இருக்காது கண்டிப்பாக. எவனோ ஒருத்தன் போய் பாரு இருக்கு. இப்போ எப்படி சிரிக்கிறோம்? எல்லாம் கிடச்சிச்சுன்னா சிரிக்கிறோம் இல்லை? யாரையாவது பரிகாசம் பண்ணி சிரிக்கிறோமா? கஷ்டத்திலையும் சோர்விலும் பலவீனத்திலையும் நம்பிக்கையற்ற நிலையிலையும் சிரிக்கிறோம். சிரிக்கிறோம். சிலது நமது வெட்ட வெளிச்சம் ஆக்குறாரேன்னு சிரிக்கிறோம். சிலது நமது போட்டு உடைக்கிறாரேன்னு சிரிக்கிறோம் இல்லையா? போட்டு உடைக்கிறாருன்னு சிரிக்கிறோம். அப்போ அவர் துரத்துறாரு. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளவர், விசேஷித்த விதமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆபிரகாம். சும்மா கிடையாது. இன்றைக்கும் 3 இதுதான் சொல்கிறாங்க. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவன். வரிசையாக லிஸ்ட்டில் சொல்லலாம், ஆனால் இந்த 3 தான் சொல்லப்படுது. அப்படி முதல் பேரே ஆபிரகாம் தான். நான் ஆபிரகாமின் தேவன், சர்வ வல்லமுள்ள ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுகிறார் என்றால் அவரே நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய மிஸ்டேக். ஆனால் தேவன் அவரை விடலை. கிருபையாய் மன்னித்து அவருக்கு வாக்கு பண்ணினதை அவருக்கு நிறைவேற்றுறார். உன் சந்ததி இப்படி இருக்கும், உன் சந்ததி அப்படி இருக்கும். இப்போ அவருக்கு என்ன, நம்ம பேசும்போதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் அதனுடைய பெருக்கத்தை குறித்தே பேசுகிறாரு. இன்னும் வரப்போகிற காலங்களில் வரப்போகிறதெல்லாம் குறித்து சொல்கிறார். ஆனால் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்குது என்ன? என்ன எல்லாருக்கும் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட முடியாது. ஆபிரகாம் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறாருலாம் சொல்லிட முடியாது. அப்போ மார்க் 10ஆம் அதிகாரம் கை வச்சுருந்தீங்கள்ல,
பார்த்துருங்க. 48-49 சீக்கிரம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் இயேசு நின்று நிற்க வச்சிட்டார். இப்போ ஏசாமியை நிற்க வச்சது யாருன்னா பர்த்திமேயு தான். விடாப்பிடியா தேவனை கூப்பிட்டதன் நிமித்தமா, அதுவும் உண்மையாக கூப்பிட்டதன் நிமித்தமா, உண்மையாக அன்பு கூர்ந்ததன் நிமித்தமா அங்கே நன்மைக்கு எதுவாக நடக்குது. எல்லாம் அதட்டினவங்க எல்லாம் இப்போ வாயை பொத்திட்டாங்க. அதட்டினவங்கெல்லாம் என்னது? வாயை பொத்திட்டாங்க. இப்போ ஏசாமியை என்ன பண்ணிட்டார்? இவர் நிற்க வச்சிட்டார். நின்று அவனை வர சொல்கிறார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அவனுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, அவன் ஓடி வரும்போது அவன் குருடன்னு தெரியும். ஆனாலும் என்ன செய்கிறாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். ஒருவேளை குருட பார்வை போய் இன்னும் வேற ஏதோ எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கேட்கலாம். அதனால கேட்டிருப்பாரோ என்னவோ, கேட்குறாரு. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பாருங்க, அங்கே கூட பாருங்க, ஏசாமி நீ நான் எனக்கு கண் பார்வை வேணும்னு கேட்குறான். சரி, உனக்கு கண் பார்வை உண்டாக கடவுது, நீ உனக்கு பார்வை உண்டாக கடவுது, இப்போ உன் கண் தெரிய கடவுது, அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அப்படிலாம் எதுவுமே ஏசப்பா சொல்ல. அவனை நோக்கி நீ போகலாம். நீ என்ன சொல்ல? போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். கண் வந்துருச்சு. இது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் இது சொல்கிறதுக்கு? ஏசாமிக்கு நீ போகலாம், உன் விசுவாசம். ஒரே ஒரு செகண்டு தான். ஒரே ஒரு செகண்டில் என்ன வந்துருச்சு? பார்வை வந்துருச்சு. அது போல் ஒரு செகண்டை அவரவருக்கு வச்சுருப்பார். நிலைமை தலைகீழாக மாறுறதுக்கு, நன்மையாய் மாறுறதுக்கு ஒரு செகண்ட் வச்சுருப்பார். அந்த செகண்டு வச்சிருக்கிறவரோடு இருந்தால் அந்த ஒரு செகண்டு நமக்கு வரும். ஆமென். அவர் வருவார், அவர் காணப்படுவார். அவர் வருவார், அவர் காணப்படுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. வருகிற செவ்வாய்க்கிழமை உபவாச கூட்டம் நடைபெறும். கர்த்தருடைய நாமத்தினாலே நம் எல்லோருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இவ்வருடத்தின் முதல் உபவாச ஜெப கூட்டமாகவும் இந்த வருடத்தின் வாக்குத்தத்த கூட்டமாகவும் இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நிரப்பி, உம்முடைய கிருபையின் ஆவியை தந்து, உம்முடைய பலத்தை கட்டளையிட்டு, உம்முடைய சத்துவத்தை கட்டளையிட்டு, உம்முடைய வெளிச்சத்தை கட்டளையிட்டு, உம்முடைய நித்திய ஜீவனை நித்திய ஜீவ ஒளியை கட்டளை கொடுத்து தேவரீர் காத்து இந்த நாளின் ஆராதனை உமக்குரிய ஆராதனை, ஒருவருக்குரிய ஆராதனை, உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிற ஆராதனை. இந்த ஆராதனை வேளையிலே தேவரீர் நீர் இருந்து எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து ஆசிர்வதித்து நீர் சொன்ன வார்த்தையின்படியே செய்கிறவராய் இருக்கிறபடியினாலே நீர் வருவீர், வெளிப்படுவீர், உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னதை நிறைவேற்றுவீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனையிலே பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றை நம்மோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you.